ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் பாபா மாவையின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த வருடம் அவருடைய திவ்ய சரித்திரம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அற்புத லீலைகள், மகிமைகள், அவர் நமக்கு அளித்த உபதேசங்கள், இவை எல்லாவற்றையும் நம் சாய் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகான்களுடைய சரித்திரத்தை கேட்பதற்கும், எழுதுவதற்கும், பேசுவதற்கும், நினைப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி இந்த வகையில் நாம் சென்ற தொடரில் மகான்களுடைய கைகளிலிருந்து, சித்தபுருஷர்கள், மகான்கள், யோகீஸ்வரர்கள் அவர்களுடைய கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அதை குறித்து விமர்சனம் செய்வதோ, அதுக்கு தரத்தை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதோ, அல்லது அதை குறித்து மற்றவர்களிடம் விவாதிப்பதோ, இதையெல்லாம் செய்யவே கூடாது. மாபெரும் பாவம் அது. அப்படி ஒருவர் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவிடமிருந்து ஒரு மாலையை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பாடகர் அவர் என்ன செய்தாராம், அதை பற்றி மற்றவர்களிடம் அந்த மாலை மிகவும் விலை உயர்ந்தது, அது இவ்வளவு விலை இருக்கும் என்றெல்லாம் அதை பற்றி ஒரு விவாதம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று இந்த மாலை காணாமல் போய்விட்டது. பிறகு அவருக்கு புரிந்து விட்டது, நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம். மீண்டும் பாபாவிடமிருந்து, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், நான் அது குறித்து அவ்வாறு விமர்சனம் செய்திருக்கக்கூடாது, நான் செய்தது மாபெரும் தவறு என்று சொன்னவுடன் அதே மாலையை அவருக்கு எடுத்து கையில் அளித்து, இனிமேலும் இது போன்ற தவறுகளை செய்யாதே என்றாராம். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, தான் தொலைத்த அதே மாலையை அவர் சுவாமியினுடைய கைகளில் வைத்திருக்கின்றார். அதே போன்று பகவானுடைய கைகளிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை, சுவாமியினுடைய கைகளிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய பொருளை பெற்றுக்கொண்டாலும் அதற்குரிய மகத்துவம் மிகவும் உயர்வானது. இதே ஒரு நிகழ்வு ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில், சமகாலத்தில் வாழ்ந்த மாபெரும் ஒரு யோகீஸ்வரர், ஞானி, நாக்பூரை சேர்ந்தவர். அவர் என்ன செய்வாராம், தன்னுடைய பக்தர்கள் தன்னிடம் வரும் பொழுது ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் ஒரு இலையை எடுத்து அவர்களுக்கு அளிப்பாராம். அப்படி வந்த ஒருவருக்கு என்ன பண்ணியிருக்கார், ஒரு இலை, அவர் உட்கார்ந்திருந்த அந்த மரத்துக்கு கீழே, மரத்தின் மீது இருந்து ஒரு இலை உதிர்ந்து விட்டது. அந்த இலையை எடுத்து அவருக்கு அளித்திருக்கிறார். அது யாருக்கு கொடுத்தாரோ அவர் மிகப்பெரிய ஒரு அதிகாரி. சுற்றி இருந்த எல்லோரும் பார்த்து கொண்டு, இது என்ன, இவர் இலையை அளிக்கிறார், இந்த இலையை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும், இதற்கு என்ன மகத்துவம் இருக்க முடியும், அப்படியெல்லாம் ஒரு யோசனை வந்தது எல்லாருக்கும். சாமானிய மனிதர்கள் தானே எல்லாரும். அப்படி ஆனால் அந்த இலையை பெற்றுக்கொண்டவர் அவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். மகான்கள் என்ன கொடுத்தாலும் அவர்கள் கையிலிருந்து பெற்ற பொருள் விலை மதிக்க முடியாதது, மகத்துவம் வாய்ந்தது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டவர். அதனால் அந்த இலையை வாங்கி தன்னுடைய சட்டை பையில் வைத்து கொண்டாராம். அப்பொழுது ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா அவரிடம், இதை பத்திரமாக வைத்துக்கொள், இது உன்னை காப்பாற்றும் என்று சொன்னாராம். ஒரு இலை எவ்வாறு மனிதனுடைய உயிரை காப்பாற்றும் என்று எல்லோரும் அங்கே பரிகாசம் செய்தார்கள். என்ன ஆயிற்று, அடுத்த நாள் அவர் ஏதோ ஒரு இடத்திற்கு ஒரு பயணம் செல்ல வேண்டும். அவ்வாறு பயணம் செல்லும் பொழுது இந்த ரயில்வே, இந்த தண்டவாளம் இருக்கிறதா, அதிலிருந்து மாறி இன்னொரு தண்டவாளத்திற்கு சென்று அந்த ரயிலை பிடிக்க வேண்டும். அப்படி தண்டவாளத்திற்கு மாறும் பொழுது எதேச்சியாக அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு கூட்ஸ் வண்டி தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி தண்டவாளத்திற்கு மாறி இவர் இருந்த அந்த பகுதிக்கு மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த ரயில் நிலையத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த எல்லோருமே, இன்று இவருடைய முடிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது, இவர் இனிமேல் உயிரோடு பார்க்க முடியாது, இவ்வளவு அருகில் ரயில் பெட்டி வந்து விட்டது, இப்படி இவர் தப்பிக்கப் போகிறார், அப்படியே அசையாமல் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து வெளியே வா, வெளியே வா, வெளியே வா என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று தன் முன்னால்
ஒரு பெட்டி சரக்கு ரயில் வருவதை பார்த்தவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அவர் தண்டவாளத்தில் படுத்து கொண்டு விடுகிறார் நடுவில். சிறிது நேரம் கழித்து அந்த வண்டி சென்று விடுகிறது. சரி, இவர் இறந்திருப்பார் என்று எல்லோரும் பார்த்தார்கள். இவர் எழுந்து நின்றார். இவருடைய உடலில் எந்த இடத்திலும் ஒரு சிறிய கீறல் கூட இல்லையா. இவர் சட்டை பையை பார்க்கும் பொழுது அந்த இலை பத்திரமாக இருந்தது. வேறு சட்டை மாற்றிக்கொண்டாலும் அந்த இலையை பத்திரமாக அந்த பையில் வைத்து கொண்டிருக்கிறார். அன்று மாலையில் அடுத்த நாள் என்று நினைக்கிறேன், அவர் ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா அவர்களுடைய தரிசனத்தை பெற சென்ற பொழுது சுவாமி சிரித்து கொண்டே கேட்டாராம், என்ன இலை உன்னை காப்பாற்றி விட்டதா என்று கேட்டு சிரித்தாராம். அப்பொழுதுதான் அவருக்கு அதில் உள்ள அர்த்தம் புரிந்தது. ஆக மகான்கள் கையிலிருந்து பெறக்கூடிய ஒரு சிறிய இலையாக இருந்தாலும் ஒரு தூசியாக இருந்தாலும் அதற்குண்டான மகத்துவமே தனி. அதற்கு எந்த ஏதும் ஈடுகட்ட முடியாது. அப்படி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவிடமிருந்து ஒரு பொருளை, ஒரு பரிசை ஒருவர் பெற்றுக்கொள்கிறார். அதை வாங்கி கொண்ட அவர் ஹைதராபாத்திலிருந்து வந்த ஒரு பக்தர். அவர் புட்டபர்த்திக்கு வந்து அந்த பொருளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பெட்டியில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஹைதராபாத்துக்கு புறப்படுகிறார். ஹைதராபாத்துக்கு புறப்படும் பொழுது என்ன ஆயிற்று, வழியில் அவருடைய பெட்டி தொலைந்து விடுகிறது. பெட்டி தொலைந்தவுடன் அருகில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்கிறார். காவல் நிலையத்தில் எப்படியோ தேடி கண்டுபிடித்து புட்டபர்த்தி சென்று வந்திருக்கிறார் ஒரு பக்தர் என்று அவர் எப்படியோ சென்று தேடி கண்டுபிடித்து அவருடைய பெட்டியை கண்டுபிடித்து கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதற்குள் இவருடைய உள்ளத்தில் சுவாமி அடிக்கடி சொல்வார், மைண்ட் இஸ் அ மேட் மங்கி என்று சொல்வார். மனம் ஒரு பைத்தியக்கார குரங்கை போன்றது, எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் நினைக்க சொல்லும். அதுக்குள்ளேயும் இவருடைய மனதில் உள் மனதில் என்னென்னமோ எண்ணங்கள். என்னதான், பகவான் தனக்கு அளித்த பொருள், அந்த பொருள் தொலைந்து விடுமோ என்று அவர் நினைக்கவில்லை. தான் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிய இந்த பொருள் தொலைந்து விடுமோ, அந்த பொருள் தொலைந்து விடுமோ, யாராவது அதை எடுத்துக்கொண்டிருப்பார்களோ, இப்படியெல்லாம் அவருடைய கற்பனை ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ என்ன ஆயிற்று, அந்த பெட்டி திரும்ப கிடைத்து விட்டது. பெட்டியை திறக்க போகும்னு அவர் இந்த பொருள் அந்த பொருள் தொலைந்து விடுமோ, இந்த பொருள் இருக்குமோ என்ற ஒரு கற்பனையில் இந்த பெட்டியை திறக்கிறார். திறந்து பார்த்தால் என்ன ஆச்சரியம், அவர் எந்தெந்த பொருட்கள் தொலையக்கூடாது என்று நினைத்தாரோ அது எல்லாம் அப்படியே பத்திரமாக இருக்கிறது. ஆனால் விலை மதிப்பில்லாத, விலை மதிப்பு சொல்ல முடியாத பகவானுடைய கையிலிருந்து கிடைத்த அந்த பொருள் அங்கே இல்லை. அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம் என்று. உடனே சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், இது எல்லா பொருள்களையும் விட விலை மதிப்பு மிகவும் உயர்ந்த மதிப்பில்லாத மதிப்பே சொல்ல முடியாத ஒரு பொருள் தங்களுடைய கைகளில் கிடைத்தது. அந்த ஒரு எண்ணம் அந்த எனக்கு தோன்றவில்லை. நான் செய்தது மாபெரும் தவறு, என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லிட்டு நேராக புட்டபர்த்திக்கு மறுபடியும் வரார். சுவாமிகிட்ட எப்படி அதை சொல்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போது சுவாமி சிரித்து கொண்டே, கொஞ்சம் பொறு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அவருடைய கையில் கொடுக்கிறார். இதுதானே நீ தொலைத்த பொருள் என்று கேட்கிறார். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். சுவாமி, இந்த பொருள் தானே நீங்கள் முதலில் என்னிடம் கொடுத்தது. இந்த பொருளை என்னுடைய பெட்டியில் பத்திரமாக வைத்து பூட்டியிருந்தேன். பெட்டி தொலைந்து விட்டது. காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். பெட்டியை திரும்ப கொடுத்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய ஒரு சபல புத்தியால் நான் விலை உயர்ந்த பொருட்களை மட்டுமே கணக்கு பார்த்தேன். தங்கள் கைகளால் கிடைக்கப்பட்ட பொருள் எவ்வளவு மகத்துவமானது என்பதை உணர மறுத்தேன். அதற்கு பாடமாக அந்த பொருள் காணாமல் போய்விட்டது. அது எப்படி சுவாமி உங்கள் கையில் கிடைத்தது என்று கேட்கிறார். சுவாமி அதற்கும் சிரித்து கொண்டே என்ன பதில் சொல்கிறார் என்றால், இந்த பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு தத்துவத்தை, உபதேசத்தை நம்ம எல்லோருக்கும் அளிப்பதாக அமைந்தது. இது அவருக்கு மட்டும் அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல, நம்முடைய எல்லோருக்கும் அளிக்கப்பட்ட உபதேசமாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாமி என்ன சொன்னாராம், சுவாமியிடமிருந்து ஒருவருக்கு அளிக்கப்பட்ட பொருளை திருடி கொண்டு செல்வதற்கு யாரால் முடியும், அதை பறித்து கொண்டு செல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டார். எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு தத்துவம் அது. அதாவது நம் நிறைய பேருக்கு என்ன செய்கிறோம், எனக்கு வர வேண்டியது எனக்கு இது வரைக்கும் வரவில்லை, எவரோ அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், எனக்கு வரவேண்டியது தடுக்கப்பட்டு விட்டது, எனக்கு வரவேண்டியது இன்னும் சேரவில்லை என்றெல்லாம் நாம் நிறைய தடவை புலம்பி இருக்கிறோம். இப்போ சுவாமி என்ன சொல்கிறார், இறைவனால் உனக்கு இது வரும் என்று விதிக்கப்பட்டிருந்தால்
அதை யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்தே சேரும் என்ற ஒரு தத்துவத்தை, உபதேசத்தை நம்ம எல்லோருக்குமாக சுவாமி உபதேசிப்பதாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. சுவாமிகள், பகவான், மகான்கள், சித்தபுருஷர்கள் அவர்கள் மீது பரிபூர்ண ஒரு நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால், மலையளவு அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா சாதாரணமாக இல்லை, மலையளவு நம்பிக்கை இருந்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடுகளவாக குறைத்து போக்கி விடுவார்கள். அந்த கடுகளவு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை வீணது. ஆக மகான்கள் மேலே மலையளவு நம்பிக்கை, என்ன நடந்தாலும் சுவாமி நீ பார்த்துக்கொள் என்று விட்டுவிட வேண்டும். அப்படி ஒரு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவர் என்பதை நாம் நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அந்த அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும். இப்படிப்பட்ட மாபெரும் மகான்கள் தங்கள் உயிரோடு வாழ்ந்த போதிலும் சரி, இப்பொழுது சூட்சும சரீரத்தில் இருக்கும் காலத்திலும் சரி, இன்றளவும் அவர்களுடைய அற்புதங்கள் குறையவில்லை. காரணம், அவர்கள் மீது அவர்கள் பக்தர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் குறையவில்லை. அதனால்தான் சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபா என்ன சொல்கிறார், நம்பிக்கை, பொறுமை, இந்த 2 பைசாக்களைத்தான் நான் தட்சிணையாக உங்களிடம் கேட்கிறேன், அது கூடவா உங்களால் செய்ய முடியவில்லை என்கிறார். ஆக நம்முடைய சுவாமியினுடைய பக்தர்களை அழைத்து கொண்டு பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பல இடங்களுக்கு சென்று வந்ததுண்டு. அந்த பயண அனுபவங்களை எல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பக்தர் என்ன செய்கிறார், நம்முடைய பகவானை தரிசிக்க செல்லும் பொழுது, வாருங்கள் நாம் எல்லோரும் இன்னைக்கு சித்ராவதி நதிக்கரைக்கு செல்வோம் என்று அழைத்து செல்கிறார். சித்ராவதி நதிக்கரையில் பெரும்பாலான சமயங்கள், முதலில் அந்த மண்டபங்கள் எல்லாம் கட்டப்படுவதற்கு முன்னால் பெரும்பாலான பகுதிகளை அந்த சித்ராவதி நதியில் உள்ள அந்த மணற்கரையில், மணற்பரப்பில், அங்கு பக்கத்தில் உள்ள குன்றுகளில், அதற்கு சிறிது தூரம் கடந்து செல்ல வேண்டிய அந்த அழகிய அந்த வனாந்திர பகுதிகளில், வனப்பகுதிகளில் சுவாமி தன்னுடைய பக்தர்களோடு பல சமயங்கள் இருந்திருக்கிறார். பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்தது சித்ராவதி நதி என்ற புண்ணிய நதி. அந்த நதியினுடைய மணற்பரப்பும் நிச்சயமாக சுவாமி தன்னுடைய பாதங்களை பதிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம் அந்த மணற்பரப்பு முழுவதும். அப்படி அவர் சுவாமி ஒரு முறை தன்னுடைய பக்தர்களை எல்லாம், வாருங்கள் நாம் எல்லோரும் சித்ராவதி நதிக்கரைக்கு செல்வோம் என்று அழைத்த பொழுது, அந்த மணற்பரப்பில் அமர்ந்து கொண்டு பக்தர்களோடு ஏகாந்தமாக உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த சமயங்களிலெல்லாம் அவர்களுடைய கோரிக்கை என்ன, மனதில் என்ன குறை வைத்திருக்கிறார்கள், சில பேர் வெளிப்படையாக சொல்லுவார்கள், சிலர் சொல்வதற்கு ஒரு கூச்சப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு மனதுக்குள் வேதனையை தாங்கி கொண்டு அமர்ந்திருப்பார்கள். அவர்களிடமெல்லாம் அவர்களுடைய குறைகளை எல்லாம் தானே எடுத்து சொல்லி அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகளையும் சொல்லி பகவானை பற்றி, இறைவனை பற்றியன பல்வேறு அற்புதங்களை பகிர்ந்து கொண்டு எவ்வளவோ செய்திருக்கிறார். அதெல்லாம் சுவாமியோடு கூட பயணித்த அந்த மக்களுடைய அந்த அனுபவங்களை கேட்கும் பொழுது அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் என்பதை நம்மால் உணர முடிகிறது இல்லையா? அப்படி அந்த சித்ராவதி நதிக்கரையில் ஒரு பக்தர் ஒருவரை அழைத்து கொண்டு எல்லோரும் சென்றிருந்த பொழுது எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த குறிப்பிட்ட பக்தரிடம் ஒரு வெள்ளியிலான ஒரு தாயத்து, ரக்ஷை என்று சொல்லுவோம் இல்லையா, பாதுகாப்பு கவசம், அந்த தாயத்தை வரவழைத்து இதை வைத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் சுவாமியிடம் கேட்பதற்கு தயங்குகிறார். அது என்ன சந்தேகம் என்றால், ஏற்கனவே சில காலத்திற்கு முன்னால் இதே மாதிரி ஒரு வெள்ளியால் செய்த ரக்ஷை ஒன்றை, தாயத்து ஒன்றை சுவாமி எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இன்னொரு தாயத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இது எதை குறிக்கிறது? எனக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வருமா? இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் சுவாமி இப்படி அளிக்கிறாரா? எனக்கு பயமாக இருக்கிறது. சுவாமியிடம் நான் எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது என்று யோசித்து மெதுவாக ஆரம்பிக்கிறார். சுவாமி, ஒரு சந்தேகம் என்று. என்ன சந்தேகம்? சுவாமி சிரித்து கொண்டே கேட்கிறார். சுவாமி சர்வாந்தர்யாமி, அவருக்கு எல்லாமே தெரியும். சுவாமி, இதே போன்று ஒரு வெள்ளியிலான ரக்ஷையை, தாயத்தை தாங்கள் எனக்கு முன்னமே வழங்கி இருக்கிறீர்கள். அதை என்ன செய்தாய் என்று கேட்டாராம். என்னுடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரு வெள்ளி பெட்டியை வாங்கி அதில் வைத்து நான் பூஜை செய்து வருகிறேன். இப்பொழுது இன்னொரு ரக்ஷையை வழங்கி இருக்கிறீர்கள். அப்படியானால் எனக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வருமா? என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இதை அளித்தீர்களா என்று கேட்டபொழுது சுவாமி சிரித்து கொண்டே, இது 2வது ரக்ஷையாக அல்ல, முதலில் நான் கொடுத்த அதே ரக்ஷை தான் இது என்று சொன்னாராம். 2வது ரக்ஷை
இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, முதலில் கொடுத்த ரக்ஷையா? அப்பொழுது அந்த ரக்ஷை அப்படின்னு யோசித்த பொழுது அப்போ சுவாமி என்ன செய்தாராம், நீ வெள்ளிப்பெட்டியில் வைத்தாய் என்று சொன்னாயே, உன் வீட்டில் திருடர்கள் புகுந்து அந்த வெள்ளிப்பெட்டியும் மற்ற பல விலை உயர்ந்த பொருட்களையும் களவாடி கொண்டு சென்று விட்டார்கள். அந்த வெள்ளிப்பெட்டியில் இருந்த ரக்ஷையை மட்டும் நான் பாதுகாப்பாக எடுத்து வைத்து கொண்டேன். அதுதான் இது. இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. விரைந்து நீ வீட்டிற்கு செல், எதை பற்றியும் கவலைப்படாதே என்று சொன்னாராம். இவருக்கு அதிர்ச்சி ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். ஆச்சரியம் என்னவென்றால், வீட்டிலிருந்த ஒரு ரக்ஷையை எடுத்து என்னிடத்தில் அளித்திருக்கிறார். அதிர்ச்சி, என்னுடைய வீடு களவு போய்விட்டது. அலறி அடித்து கொண்டு சுவாமியிடம் உத்தரவை பெற்றுக்கொண்டு ஓடி வருகிறார். வந்தால் அவருடைய அந்த ஊர் எல்லைக்குள் நுழைந்தவுடன் அவர் வீட்டை சுற்றி நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் வந்துவிட்டார். என்னவென்று பார்த்தால், அதற்கு முந்தின நாள் இரவு பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டிற்குள் சென்று அந்த திருடர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் அந்த வெள்ளிப்பெட்டி எல்லாவற்றையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் கேட்கும் பொழுது ஒரு கேள்வியை நாம் சுவாமியிடம் கேட்பதற்கு தோன்றும். ஏன்னா நாம் எல்லாரும் சாமானிய பக்தர்கள். சாமானிய பக்தருக்கு இந்த கேள்வி வரும். இது என்ன கேள்வி என்றால், சுவாமி ஒருவேளை அந்த ரக்ஷையை காப்பாற்றி தன்னிடத்தில் வைத்து கொண்டார் என்று பார்த்தோம். அந்த ரக்ஷையை காப்பாற்றும் சுவாமிக்கு ஏன் அந்த வீட்டில் களவு போனதை காப்பாற்ற முடியாது? அவர்கள் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் திருடி கொண்டு சென்று விட்டார்கள். வெள்ளிப்பெட்டி திருடி கொண்டு சென்று விட்டார்கள். இவற்றையும் காப்பாற்றி இருக்கலாமே, ஏன் இவற்றை விட்டுவிட்டு தான் அளித்த ரட்சையை மட்டும் காப்பாற்றினார்? இது போன்ற கேள்விகள் நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு நிச்சயமாக வரும். ஆனால் சுவாமி சர்வாந்தர்யாமி, சுவாமிக்கு எல்லாமே தெரியும். மகான்கள் எப்பொழுதுமே, நாம் நிறைய மகான்களுடைய குரு சரித்திரத்தை படித்திருக்கிறோம், எப்பொழுதுமே இயற்கையினுடைய விதிகளுக்கு மாற்றி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். கர்மாவினுடைய பலனை கர்மாவை கழித்த பிறகே நாம் அனுபவிக்க முடியும். ஆக அந்த பக்தருடைய அந்த விதியின்படி, அவருடைய கர்மாவின்படி அன்று அவருடைய வீட்டில் பொருட்கள் களவாடப்படும் என்பது விதி. ஆக அதனுடைய அந்தந்த காரியமும் நன்றாக நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு அந்த பக்தர் காவல் நிலையத்தில் புகார் செய்தபின் திருடனும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான். தொலைந்த பொருட்கள் எல்லாம் அவருக்கு திருப்ப கிடைத்து விட்டது. இது அவருடைய கர்மாவினுடைய பலன். ஆக அவருடைய கர்மாவை அவருடைய பாதையில் சென்று கழித்துவிட்டு பிறகு அதனுடைய பலனை அவர் அனுபவிக்க வேண்டும். யாருடைய கர்மாவையும் யாரும் வாங்கி கொள்ள முடியாது. அது பகவான் நினைத்தாலுடைய, சுவாமிகள் மகான்கள் நினைத்தாலுடைய. ஆக அவரவருடைய கர்ம பலனை அவரவர் கர்மாவை கழித்த பிறகே அடைய முடியும். இதுதான் இயற்கையினுடைய தத்துவம், இயற்கையினுடைய விதி. ஆக இதற்கு மகான்கள் ஒருபோதும் புறம்பாக செயல்பட மாட்டார்கள். சுவாமியும் அப்படித்தான். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பலருக்கு பல அற்புதங்களை செய்தாலும் எல்லோருக்கும் அதை செய்ய மாட்டார்கள். காரணம், அவரவருடைய பிராப்தம், அவரவருடைய பிராப்தத்தில் இவ்வாறு நடக்க வேண்டும் என்பது விதி இருந்தால் அவரவர்களுக்கு அது நடக்கும் நிச்சயமாக. அவ்வாறே அவருக்கு அந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பிறகு அவருக்கு அங்கே அவர் தொலைந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்து விட்டன. இப்பொழுது அவர் மனம் மிகவும் திருப்தியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருந்தது. அவர் சுவாமியிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று சென்றார். ஆக இதற்கும் நம்முடைய மகான்களுடைய ஒரு தொடர்பு இருப்பது நிச்சயம் அவசியம். இதே போன்று பல வருடங்களுக்கு முன்னால் தொலைந்த ஒரு வைர மோதிரத்தை சுவாமி எவ்வாறு அடையாளம் காட்டி எடுத்து கொடுத்தார் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் நாம் இப்போது பார்ப்போம். திருமதி சாக்கம்மா என்பவர் சுவாமியினுடைய பரம பக்தை. அவர் ஒரு தொழிலதிபர். அவர் சுவாமி எங்கிருந்தாலும் எப்படியாவது அடிக்கடி சுவாமியை சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது அவருடைய வழக்கம். வயதில் முதிர்ந்தவர். அவர் ஒரு முறை என்ன செய்தாராம், சுவாமி எப்பொழுதும் சுவாமியை பார்ப்பதற்காக புறப்படும் பொழுது தன்னுடைய 7 கல் பதித்த ஒரு வைர மோதிரம் அதை அணிந்து கொண்டே செல்வாராம். ஒரு முறை என்ன ஆயிற்றாம், அது எங்கேயோ தொலைந்து விட்டது. சரி, நம்ம சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வருவோம், பிறகு அதை பற்றி பார்த்து கொள்ளலாம், சுவாமி நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சுவாமியை பார்க்க வந்து விட்டார். வந்தவுடன் சுவாமி சிரித்து கொண்டே, என்ன சாக்கம்மா, என்ன ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டபொழுது, சுவாமி என்னுடைய வைர மோதிரம் எங்கேயோ தொலைந்து விட்டது என்று சொன்னவுடன், அப்படியா,
பத்திரமாக வைத்திருக்க வேண்டாமா அடடா என்று சொல்லி ஒரு கேலி செய்துவிட்டு கிண்டல் செய்துவிட்டு பிறகு அவர் சுவாமி எங்கேயோ சென்று விட்டார். சரி, நம்முடைய ஒரு பிராப்தம், நம்முடைய கர்மாவில் அது நம்மை விட்டு தொலைய வேண்டும் என்று இருக்கிறது என்று தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு அவர் திருமதி சாக்கம்மாவும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி விடுகிறார். இது நடந்து ஒரு 2 வருடங்கள் ஓடிவிட்டன. 2-3 வருஷம் கழித்து சுவாமி என்ன பண்ணுறார், அந்த வழியாக வரும்போது அந்த திருமதி சாக்கம்மா அவருடைய வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டில் வந்து அவருடைய காப்பி எஸ்டேட் வைத்திருக்கார். அதில் தன்னுடைய அந்த காப்பி தோட்டத்திலிருந்து வந்து மணமிக்க ஒரு சுவையான ஒரு காப்பியை கலந்து சுவாமிக்கு தருகிறார். சுவாமி வந்து அந்த வீட்டில் உட்கார்ந்து அதை பருகவில்லை. எங்கே உட்கார்ந்தார்னா, அந்த வீட்டிற்கு எப்போதுமே பெரிய பெரிய ஒரு செல்வந்தர்களுடைய வீட்டில் அவுட் ஹவுஸ் என்று இருக்கும். அதாவது தன்னுடைய பணியாளர்கள் எல்லாம் தங்கி அங்கு வந்து அவர்கள் வசதியாக இருக்குமாறு கட்டி கொடுத்திருப்பார்கள் வேலை செய்பவர்களுக்காக. அப்படிப்பட்ட அந்த அவுட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு பணியாளர் அறைக்கு சுவாமி அங்கே சென்று அதன் மேடை மீறி ஏறி அமர்ந்து கொண்டு அந்த காப்பியை குடித்து கொண்டிருக்கிறார். சிரித்து கொண்டே அப்போது சாக்கம்மாவை பார்த்து, எனக்கு தொலைத்தாய் இந்த வைர மோதிரம் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டாராம். அப்பொழுது சாக்கம்மா தாயாருக்கு வந்து ஒரே சிரிப்பான். என்னது சுவாமி விளையாடுகிறாரா? எப்போதே தொலைத்த மோதிரம் அது, எங்கு தொலைத்தேன் என்று கூட எனக்கு தெரியாது, இப்பொழுது அது வேண்டுமா என்று கேட்கிறார். என்னை கேலி செய்வதே சுவாமிக்கு வேலையாக போய்விட்டது என்று சொல்லி, ஏன் சுவாமி இப்படி கேட்கிறீர்கள் என்றாராம். அப்போ சுவாமி என்ன செய்தாராம், இங்கே பார், இதை எடுத்துக்கொள் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு சுவர், அந்த சுவற்றை ஓங்கி தட்டுகிறாராம். அந்த சுவற்றிலிருந்து வைர மோதிரம் தெரித்து கீழே விழுகிறது. என்ன ஆச்சரியம்! அதே 7 கல் பதித்த வைர மோதிரம். சாக்கம்மாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சுவாமி, நீங்கள் கருணாமூர்த்தி சுவாமி என்று சொல்லி, உங்களுடைய ஆற்றலுக்கு ஒரு அளவே இல்லை என்று சொல்லி நமஸ்காரம் செய்து அந்த வைர மோதிரத்தை பெற்றுக்கொள்கிறார். அதே போல் இன்னொரு முறை என்ன ஆயிற்று, திருமதி சாக்கம்மா அவர்கள் நம்முடைய புட்டபர்த்திக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக கிளம்புகிற வேளையில் இந்த கண்ணாடி வந்து அவருடைய மூக்கு கண்ணாடி உடைந்து விட்டது. மகான்களுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு பொருளை இல்லாத ஒரு பொருளை வந்து வரவழைப்பது மட்டுமல்ல, ஒரு பொருளை சிருஷ்டித்து தருவது, அதாவது உருவாக்கி தருவது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் தங்கத்தை எடுத்து தங்கத்தால் ஆபரணம் செய்து அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஆபரணத்தை வழங்குவாராம். இந்த சிருஷ்டிப்பது என்பது படைத்தவருடைய செயல். அது அப்பேற்பட்ட மாபெரும் செயலை செய்யும் ஆற்றல் கொண்டவர் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா. அப்போ மூக்கு கண்ணாடி திருமதி சாக்கம்மா அவர்களுக்கு உடைந்து விட்டது. சரி, சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். இப்பொழுது போய் நம் கண்ணாடிக்கு தயார் செய்வதற்கு நாம் அளித்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்களுக்கு மேலே ஆகும். சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அப்புறம் வரலாம் என்று சொல்லிவிட்டு நேர சுவாமி கிட்ட வருகிறார். என்ன சாக்கம்மா தடுமாறுகிறாய் என்று சுவாமி சிரித்தபடியே கேட்டபொழுது, சுவாமி, என்னுடைய மூக்கு கண்ணாடி உடைந்து விட்டது, உங்களுடைய தரிசனத்தை நான் தெளிவாக பார்க்க வேண்டும் சொன்னவுடன், அப்பொழுது சுவாமி நிகழ்த்திய அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது, இல்லாத ஒரு பொருளை வரவழைப்பது மட்டுமல்ல, இல்லாத ஒரு பொருளை சிருஷ்டித்து எங்கிருந்தும் வரவழைக்காமல் அதை புதிதாக உருவாக்கி இந்த ஒரு நமக்கு இந்த பூமியில் உருவாக்கி அளிப்பவரும் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்ற அற்புதத்தை அவர் எவ்வாறு இந்த திருமதி சாக்கம்மாவிற்கு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருந்த எல்லா பக்தர்கள் முன்னிலையிலும் அந்த அற்புதத்தை எவ்வாறு செய்தார் என்ற ஒரு அற்புத நிகழ்வை நாம் வரும் தொடரில் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.